பிக் பாஸ் வீடு ஒன்றா இருந்தது வந்துட்டு இப்போ ஏஞ்சல்ஸ் வெர்சஸ் டெவில்ஸ்னு ஒரு 2 வீடாக பிரிஞ்சிருக்குதுங்க. இது ஆக்சுவலி வந்து இது ஒரு டாஸ்க்கு பிக் பாஸே வந்து கொடுத்தது. இது வந்து என்ன பண்ணோம்னா ஏஞ்சல்ஸ்னு சொல்லி, அதாவது எல்லா டீம்மேட்ஸும் சேர்ந்து இவங்களாம் ரொம்பவே நல்லவங்க, அன்புக்கே ஒரு அடையாளமாக இருக்கிறவங்கன்னு சொல்லிட்டு ஒரு 7-8 பேரை வந்து தேர்ந்தெடுக்க சொன்னாங்க. அதை வந்து தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் மற்றபடி அந்த அவுட் ஆஃப் 8ல் மீதி இருக்கிற எல்லாருமே வந்துட்டு டெவிலாக வந்து ஆக்ட் பண்ணணும், தேர்ந்தெடுத்தவங்க எல்லாருமே ஏஞ்சல்ஸாக ஆக்ட் பண்ணணும்னு ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. இதில் வந்து என்னன்னா டெவில்ஸ் வந்து அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம், துன்புறுத்தலாம், அவங்க வந்துட்டு என்ன கைண்ட் ஆஃப் டாஸ்க், என்ன கைண்ட் ஆஃப் பனிஷ்மெண்ட்டு, இல்லை ப்ரொவோக் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். பட் அவங்க உண்மையாகவே அன்பாக தான் இருக்கிறாங்களா, இல்லை அவங்களுக்குள்ள இருக்கிற இன்னொரு உருவம் வந்து வெளியே வருது அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டான டாஸ்க் தான் இது. உடனே எல்லாருமே வேற லெவலில் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட்டாக வந்துட்டு டெவில்ஸ் டீமே வந்துட்டு ஒரு 3 பேரை நீங்கள் சூஸ் பண்ணுங்க. அவங்களுக்கு வந்து நான் ஒரு 3 பேட்ச் கொடுத்துருப்போம். அந்த 3 பேட்சில் அவங்க 3 பேட்சுமே அவங்க கோவப்பட்டாங்கன்னா அவங்க கிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட்டாக 3 பேரோட போங்க அப்படின்னு சொன்னாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து எல்லாம் பேசி முடிவெடுத்தது வந்து யாருன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் வந்து அன்ஷிதா, சத்யா அண்ட் தென் பவித்ரா. பிகாஸ் இவங்க வந்து எமோஷனலாக கொஞ்சம் வீக்காகவும் இருப்பாங்க. அண்ட் தென் ரொம்பவே ஈஸியாக வந்து அவங்கள வந்து கோவப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்கள பிளான் பண்ணி பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அதே மாதிரி அன்ஷிதா வந்து எல்லாருமே டார்கெட் பண்ணுறப்ப அவங்க ஒரு நிலைமையில வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்பவே ஹைப்புக்கு போயிட்டு அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. அந்த 3 பேட்சுமே உடனே அவங்க கிட்ட இருந்து பறிக்கப்பட்டுச்சு. அதாவது அவங்களே கொடுத்தாங்க. பிகாஸ் அவங்க வந்து அந்த அன்பின் உருவமாக இருந்தவங்க வந்துட்டு இன்னொரு இது கோவப்பட்டால் எப்படி எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போவாங்களோ அந்த மாதிரி வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கே போயிட்டாங்க. அடுத்தபடியாக வந்துட்டு பவித்ராவும் என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. ஈவன் அன்ஷிதாக்கு வந்து இந்த மாதிரி பச்சை மிளகாய் எல்லாம் கொடுத்து அதை சாப்பிட சொல்லி, இந்த மாதிரி உப்பு கொடுத்து அதெல்லாம் சாப்பிட வச்சாங்க. அதே பவித்ராக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வாயில் வந்து முட்டையை உடச்சி ஊற்றி அவங்க ஃபேஷியல்லாம் முட்டையில் பண்ண சொல்லி அந்த மாதிரி நிறைய விதமாக கொடுமைப்படுத்துறாங்க. பட் எனக்கு என்ன ஒரே ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா, இந்த மாதிரி 3 பேரை சூஸ் பண்ண சொன்னாங்க தெரியுமா, எல்லாரும் மோஸ்ட்லி ஃபோக்கஸ் வந்து யார் யார் மேலே இருந்துச்சுன்னா பவித்ரா வந்து அன்ஷிதா மேலே தான். சத்யா வந்து ஒரு பக்கம் அப்படியே ஐடியில் விட்டுட்டா மாதிரி எனக்கு தோணுது. சத்யா கிட்ட வந்து முத்துக்குமரன் அந்த அருண் மட்டும் போய் அப்பப்போ வந்துட்டு சும்மா பேச்சு மட்டும் கொடுத்துட்டு ப்ரொவோக் பண்ணாமல் பேசிட்டு இருந்தாங்க. பட் சத்யா வந்து அசரவே கிடையாதுங்க கடைசி வரைக்கும். அந்த மாதிரியே போயிட்டு இருந்துச்சு. இன்னொரு பக்கம் வந்து பவித்ராவையும் அன்ஷிதாவையும் அல்டிமேட் லெவலுக்கு போட்டு கொடுமைப்படுத்திட்டாங்கன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு கைண்ட் ஆஃப் டார்ச்சர் பண்ணாங்கன்னே சொல்ல முடியும். சாச்சனா வந்து ரொம்பவே இறங்கி இந்த பச்சை மிளகாய் கொடுக்கறது, அண்ட் தென் இந்த மஞ்சரியை வந்து பவித்ராக்கு வந்து இந்த மாதிரி ஃபேஷியல்லாம் பண்ண சொல்லி அந்த முட்டையை வந்து வாய்க்குள்ளேயே வச்சுட்டு கீழே விழுந்த முட்டையெல்லாம் எடுத்து சாச்சனா வந்து திரும்ப அவங்க வாயில, ஆனந்தி அவங்க வாயிலெல்லாம் தடவிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் என்னதான் ஒரு டாஸ்க்குக்காக பண்ண மாதிரி இருந்தாலும் ஏதோ ஒரு பக்கம் இடிக்கிற மாதிரி எனக்கு தோணுது. பட் எனக்கு வந்து டாஸ்க்குக்காக பண்ணாங்களா இல்லை உள்ள நிஜமாவே பர்சனல் வெஞ்சன்ஸ்க்காக பண்ணாங்களான்னு என்னால் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. உங்களுக்கு ஏதாவது தோணுச்சாலும் நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் தென் இதில் என்னன்னா சத்யாவை வந்து ப்ரொவோக் பண்ணுறதுக்காக அவருடைய பர்சனல் பிலாங்கிங்ஸ் எல்லாம் இருக்கும் தெரியுமா, இந்த ஷூ, பிராண்டட் ஷூஸு, அந்த அவருடைய ஷர்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து ராணுவ வந்து சாச்சனா வந்து அது எல்லாத்தையும் கிளின்னு கிழிச்செறிஞ்சிட்டாங்க. ஸோ அப்படியும் ப்ரொவோக் பண்ணலாம் ட்ரை பண்ணாங்க. எந்த அளவுக்கு இறங்க முடியுமோ அந்த அளவுக்கு இறங்கி அந்த ஸ்டார்ஸை வந்து எப்படி வாங்கலாம், விச் மீன்ஸ் அந்த பேட்சஸ் எப்படி வாங்கலாம்னு எல்லாரும் ரொம்பவே முனைப்போட பண்ணிட்டாங்க. பிகாஸ் அந்த பேட்சஸை வாங்குறவங்களுக்கு வந்துட்டு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கண்டிப்பாக தரும் அப்படின்னு பிக் பாஸ் சொல்லிட்டாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக இவங்களும் எவ்வளோ இறங்க முடியுமோ அவ்வளோ இறங்கிட்டாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க டெவில்ஸ் டீம்ல இருக்கிற ஜாக் அண்ட் சௌந்தர்யா வந்துட்டு அவங்க ஒரு தனி கேம் ஆடிட்டு இருந்தாங்க. பிகாஸ் அவங்க டெவில்ஸ் டீமோடவே சேரல. ஈவன் டெவில்ஸ் டீம்ல இருந்து இந்த மாதிரி ஜெஃப்ரிக்கெல்லாம் தோப்புக்கரணம் போடணும் அப்படி இப்படின்னா டாஸ்க் கொடுத்ததுனால இவங்கெல்லாம் கோவா அணியாச்சு, கோவா கேங். உடனே வந்து தம்பி எப்படி பண்ணலாம், எங்க ஃப்ரெண்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்னு இவங்க அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு இடையில போய் இவங்க தடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து எனக்கு ரொம்ப தப்புன்னு வந்துச்சு. அவங்களுக்கு வந்து தக்காளி சட்னி, மற்றவங்களுக்கு வந்து என்ன ரத்தமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பிகாஸ் இந்த அன்ஷிதா அண்ட் தென் ஜெஃப்ரி இவங்களெல்லாம் பண்றப்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸை பண்றப்ப இவங்க போய் தடுத்து நிறுத்துறது ரொம்ப தப்பா இருந்துச்சு. அண்ட் தென் ரொம்பவே வாய்ஸ் அவுட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. தர்ஷிகாவெல்லாம் வந்து இந்த மாதிரி அன்ஷிதாவையோ இல்லை பவித்ராவையோ இல்லை ஜெஃப்ரிவையோ பண்றப்ப இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் போயிட்டு அந்த தர்ஷிகா வந்து இதெல்லாம் நீ பண்ணா இதெல்லாம் ரொம்பவே தப்பு, அது எப்படி பண்ண முடியும் அப்படின்னு ஒரு நினைப்பு போட்டாங்க. பிகாஸ் அவங்களோட டாஸ்க்குக்காக தான் அவங்க பண்றாங்க. பட் இவங்க வந்து அதெல்லாம் கன்சிடர் பண்ணாம இவங்களோட ட்ராக்ல ஆடிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தர்ஷிகாக்கும் ஜாக்குக்கும் இந்த மாதிரி ஒரு செம்ம கிளாஸ் போயிட்டு இருந்துச்சு. 2 ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இடையில வந்துட்டு சௌந்தர்யா நானும் எனக்கு என்னங்க சண்டைக்கு பார சொல்லி அப்படின்ட்டு இவங்க போய் இடையில நான் வேணும்னே கத்திட்டே கிடந்தாங்க. ஃபுல்லாக கத்திட்டு மட்டும் தான் இருந்தாங்க சௌந்தர்யா ஆஸ் யூஸ்வல். ஸோ அவங்க என்ன கேம் ஆடினாங்க, இந்த டாஸ்க்கு ஃபுல்லாக ஜஸ்டிஃபை பண்ணாங்களான்னு எனக்கு இது வரைக்கும் புரியல. பட் இவங்க எல்லாருமே ஓரளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகிற மாதிரி எனக்கு தோணுது. இந்த ஏஞ்சல்ஸ் அண்ட் தென் டெவில்ஸ் டாஸ்க்ல அவங்க பர்சனலாக பண்ணாங்களா இல்லை டாஸ்க்குக்காக பண்ணாங்களான்னு என்னாலையும் கன்க்ளூஷன் சொல்ல முடியல. அந்த பொறுப்போட உங்ககிட்டயே ஒப்படைக்கிறேன். நீங்களே சொல்லுங்க அவங்களோட கேம் எல்லாம் எப்படி இருந்துச்சு. இவங்க இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு அட்லீஸ்ட் அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இல்லை டாஸ்க் வின் பண்ணணும் இதுக்காக வந்து பண்ணதான் சொல்றாங்க. அப்படி பண்ணாலுமே இந்த அளவுக்கு ரொம்ப இறங்கணுமா இல்லை கூடாதா, நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அது இந்த கேம்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து யாருன்னா தீபக்கு தலைவன் மாஸ் பண்ணிட்டாங்க. பிகாஸ் அவர் பேசியே வந்துட்டு எல்லாத்தையும் வந்து
ப்ரொவோக் பண்ணி கோவப்படுத்தி அந்த பேச்சஸ் எல்லாம் வாங்க ட்ரை பண்ணாரு. ஸோ அந்த கேம் பிளே வந்து கண்டிப்பா அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். ஸோ அவரு பண்ணது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. மத்தபடி மத்தவங்க பண்ணது இவங்க அன்ஷிதாவுல நான் வெளிய போறேன் மத்தவங்களுக்கெல்லாம் டாஸ்க் குடுக்குறத பார்த்துட்டு இவங்க இதெல்லாம் என்னது அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவப்பட்டு நான் வெளிய போறேன் ரொம்பவே வந்து ஒரு ஆரவாரம் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி கேம் பிளே எல்லாம் நடந்துச்சு. இந்த பர்ட்டிகுலர் டெவில்ஸ் வெர்சஸ் ஏஞ்சல்ஸ் டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் யார் யார் எப்படி ஆடினாங்க, யார் யார் கிளீன் கேம் ஆடினாங்க, ஃபேர் கேம் ஆடினாங்க, யாரெல்லாம் ஒர்ஸ்ட் ஆடினாங்க, இதெல்லாம் பண்ணவே கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கு தெரியுமா, அவங்கள யாருன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். ஆண்ட் தன்ஸ் பாய் ஃப்ரம் சதீஷ் பி வாசு பி மோட்டிவேட்டட். பாய்.